ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் எக்ஸலன்ஸ். நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றோம். ஆனால் எக்ஸலன்ஸ், அதாவது உன்னதம்னா என்ன? அது ஒரு நாள் ராத்திரி வர மேஜிக் இல்லை. நான் இது ஒரு சின்ன கதை மூலியமாக உங்களுக்கு சொல்கிறேன். 2 சிற்பிங்க இருந்தாங்க. முதல் சிற்பி அரசர் நடத்தின ஒரு பெரிய போட்டியில் ஜெயிச்சு ஒரே நாளில் ராஜ்யம் முழுக்க ஃபேமஸ் ஆனார். பெரிய பாராட்டு, பரிசெல்லாம் கிடச்சிது. ஆனால் 2 வருஷத்தில் அவரை எல்லாரும் மறந்துட்டாங்க. ஏன்னா அந்த வெற்றிக்கு பிறகு அவர் சரியாக வேலை செய்யலை. இன்னொரு சிற்பி எந்த ஒரு பெரிய போட்டியிலும் ஜெயிக்கல. ஆனால் அவரோட சின்ன பட்டறையிலேருந்து வர ஒவ்வொரு சிலையும் உன்னதமாக இருந்துச்சு. 30 வருஷமாக அவர் செஞ்ச ஒரு சின்ன சிலையில் கூட ஒரு சின்ன குறை சொல்ல முடியாது. மக்கள் அவரை தேடி வர ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் அந்த ராஜ்யத்தில் அவரை எல்லாரும் ஒரு லெஜெண்டாக தான் பார்க்குறாங்க. இப்போ சொல்லுங்கள், இதில் யார் நிஜமான எக்ஸலண்ட்? 2வது சிற்பி தானே. ஏன்னா எக்ஸலன்ஸ் இஸ் நாட் அன் ஈவெண்ட், இட்ஸ் அன் லைஃப் ஸ்டைல். அது ஒரு நாள் ஜெயிக்கிற விஷயம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கிறது. அதை நீங்கள் எப்படி நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றது? இதுக்கு சில சில சின்ன ஹேபிட்ஸ் மூலிமா தான் நம்ம இதை வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன ஹேபிட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஹேபிட் நம்பர் 1, வின் யுவர் மார்னிங். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், உங்கள் நாள் எப்படி தொடங்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். நம்மள பல பேரோட நாள் எப்படி ஆரம்பிக்குது? காலையில் அலாரம் அடிக்கும், ஸ்னூஸ் பட்டனை ஒரு 5 தடவையாவது தட்டுவோம். அப்புறம் அவசரமாக எழுந்து பாதி தூக்கத்தில் டென்ஷனாக வேலைக்கு விடுவோம். ஒரு நாள் ஆரம்பமே இப்படி இருந்தால் அந்த நாள் எப்படி சிறப்பாக இருக்கும்? ஓகே, லெட் மீ டெல் யூ அபவுட் மை ஃப்ரெண்ட். அவன் பேர் ஆனந்த். அவன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஒரு காலத்தில் லேட் மினிட் ஆனந்த்னு தான் அவனை எல்லாருமே கூப்பிடுவாங்க. எப்போவும் லேட், எப்போவும் டென்ஷன், மீட்டிங்க்கு கடைசி நிமிஷத்தில் ஓடுவான், ப்ராஜெக்டை டெட்லைன் அன்றைக்கி ராத்திரி கண் முழிச்சு முடிப்பான். அவன் வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அவன் ஒரு நாள் ஒரு சின்ன விஷயத்தை மாற்றினான். ஸ்னூஸ் பட்டனை தட்டுறதை நிறுத்தினான். காலைல எழுந்ததும் முதல் ஃபைட்டாக நம்ம சோம்பேறித்தனத்தோடு தான். அதாவது காலைல எழுந்ததும் நம்மளோட முதல் ஃபைட்டே நம்மளோட சோம்பேறித்தனத்தோடு தான். அந்த ஃபைட்டில் நம்ம ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணோம். அலாரம் அடித்ததும் மனசு என்ன சொன்னாலும் கேட்காம உடனே எழுந்து அவனோட வேலையை ஆரம்பித்தான். அந்த முதல் வெற்றி அந்த நாள் முழுக்க அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸையும் ஒரு மொமெண்டமையும் கொடுத்துச்சு. அவன் சொன்னான், காலையில் என் சோம்பேறித்தனத்தையே நான் ஜெயிக்கும்போது அந்த நாளில் வர மற்ற சேலஞ்சஸை ஜெயிக்கிறது எனக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னு. த பாயிண்ட் இஸ், காலையில் நீங்கள் உங்கள் காலையை கண்ட்ரோல் பண்ணால் உங்கள் நாள் உங்களை கண்ட்ரோலில் இருக்கும். அதாவது நீங்கள் அந்த மார்னிங்கை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அந்த டே ஃபுல்லாக உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இஃப் யூ கேன் வின் த மார்னிங், யூ கேன் வின் த டே. ஹேபிட் நம்பர் 2, மாஸ்டர் யுவர் ஃபோக்கஸ் ஜோன். உங்ககிட்ட இருக்கிறதுலே ரொம்ப வேல்யூவான ஆனால் ரொம்ப கேர்லெஸ்ஸாக செலவு பண்ணுற விஷயம் உங்கள் அட்டென்ஷன் தான். அதாவது உங்கள் கவனம். ஒரு காலேஜில் 2 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. ஒருத்தவன் பேர் ரவி, இன்னொருத்தன் பேர் குமார். 2 பேருக்கும் நாளைக்கு ஃபைனல் எக்ஸாம். ரவி 8 மணி நேரம் படித்தான். பக்கத்துலேயே ஃபோன் இருந்துச்சு. அப்பப்போ வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன், இன்ஸ்டா ரீல்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கால்ஸு எல்லாம் பண்ணிட்டு படிச்சுட்டு இருந்தான். குமார் வெறும் 3 மணி நேரம் தான் படித்தான். ஆனால் அந்த 3 மணி நேரம் அவன் ஒரு டீப் ஒர்க் ஜோனில் இருந்தான். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இன்னொரு ரூமில் வச்சுட்டு அந்த ரூம் கதவையும் சாத்திட்டான். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் 3 ஹவர்ஸ் பயங்கரமாக படித்தான். சொல்லுங்கள், யார் எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க இதில்? நிச்சயமாக குமார் தான். ஏன்னா ரவி 8 மணி நேரம் பிஸியாக இருந்தான், ஆனால் குமார் 3 மணி நேரம் ப்ரொடக்டிவாக இருந்தான். த பாயிண்ட் இஸ், உங்கள் கவனத்தை ஒரு லேசர் மாதிரி ஒரே இடத்துல குவியுங்க. உங்கள் ஃபோக்கஸை பாதுகாத்தாலே உங்கள் டைமும் எனர்ஜியும் பாதுகாக்கப்படும். நீங்கள் செய்கிற வேலையும் தரமாக இருக்கும். ஹேபிட் நம்பர் 3, பில்ட் டிசிப்ளின். மோட்டிவேஷன் இஸ் அ லை. ஆமாம், நான் திரும்பவும் சொல்கிறேன், மோட்டிவேஷனை நம்பியிருந்தால் நம்ம எதையும் பெருசாக சாதிக்கவே முடியாது. ஒரு பிரபலமான ரைட்டர்கிட்ட நான் பேசினேன். அவர் சொன்னாங்க, மோட்டிவேஷன் வந்தால் மட்டும்தான் எழுதுவேன்னு.
நான் உட்காந்துருந்தா என் புத்தகம் இன்னைக்கு ஒரு ஒயிட் பேப்பராக தான் இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, மோட்டிவேஷன் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி. வந்தால் சந்தோஷம், ஆனால் அவங்கள நம்பி நம்ம எந்த ஒரு பார்ட்டியும் பிளான் பண்ண முடியாது. ஆனால் டிசிப்ளின் அப்படி இல்லை. டிசிப்ளின் உங்கள் கூடவே இருக்கிற ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அது உங்கள் கூடவே இருக்கும். செய்ய வேண்டிய வேலையை சரியான நேரத்தில் செய்ய வைக்கும். இந்த பாயிண்ட்டு, மோட்டிவேஷனை தேடாதீங்க, டிசிப்ளினை உருவாக்குங்க. ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா உங்கள் ஃபீலிங்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்காதீங்க. உங்கள் மனசு இன்றைக்கி வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லும். ஆனால் உங்கள் டிசிப்ளின் சொல்லும், இல்லை, இன்றைக்கி நான் இதை செய்ய வேண்டிய விஷயத்த இன்றைக்கி நான் செஞ்சு முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லும். ஜஸ்ட் டூ இட். ஹேபிட் நம்பர் 4, பி கன்சிஸ்டன்ட். ஒரு சிற்பி ஒரு பெரிய பாறையை செதுக்க ஆரம்பித்தான். 100 தடவை சுத்தியால் அடித்தான். பாறையில் ஒரு சின்ன கீறல் கூட விழல. அவரை பார்த்தவங்க எல்லாம் சிரித்தாங்க. ஆனால் 101வது அடி அடித்ததும் பாறை 2ஆக உடைஞ்சது. அந்த கடைசி அடி தான் பாறையை உடைச்சதா, இல்லை அதுக்கு முன்னாடி அடித்த கண்ணுக்கு தெரியாத மாற்றத்தை ஏற்படுத்தின அந்த 100 அடிகளோட கூட்டு முயற்சி தான் அது. சரியா? நாமளும் அப்படி தான். 2 நாள் ஜிம்முக்கு போவோம், 3 நாள் புத்தகம் படிப்போம், உடனே ரிசல்ட் வரலன்னா விட்டுருவோம். ஆனால் சக்ஸஸ் அப்படி வராது. growth இஸ் நாட் அ லீனியர், இட்ஸ் காம்பவுண்டட். வளர்ச்சி மெதுவாக தான் தெரியும், ஆனால் நிச்சயமாக தெரியும். இந்த பாயிண்ட் இஸ், இன்டென்சிட்டி முக்கியம் இல்லை எந்த வேலையிலையும், கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஜெயிக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருங்க. ஹேபிட் நம்பர் 5, செட் ஹை ஸ்டாண்டர்ட். விராட் கோலி எப்படி உலகத்தோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆனார்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. அவருக்கு வெறும் திறமை மட்டும் கிடையாது, அவர் தனக்கு தானே வச்சிருந்த ஸ்டாண்டர்ட்ஸ். அவர் டீம் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் வீரர்கள் ஃபிட்னஸ்க்கு அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. வந்ததுக்கப்புறம் மீன்ஸ் அவர் டீம் இந்தியா வந்த புதுசில் நான் சொல்கிறேன். ஆனால் கோலி முடிவு பண்ணார், நான் உலகத்திலே ஃபிட்டஸ்ட்டு கிரிக்கெட்டராக இருக்கணும்னு. தனக்கு தானே ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் அவர் செட் பண்ணார். யாரும் பார்க்காத நேரத்துலையும் தன் டயட், தன்னோட ப்ராக்டிஸ் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. இந்த பாயிண்ட் இஸ், நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. இது போதும்னு நீங்கள் நினச்சா உங்கள் வாழ்க்கை போதுங்கிற அளவு தான் இருக்கும். எனக்கு பெஸ்ட்டு தான் வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணால் உங்கள் செயல் பெஸ்ட்டாக மாறும். ஹேபிட் நம்பர் 6, ஆக்ட் ஃபாஸ்ட். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி சூப்பர் பிஸ்னஸ் ஐடியா இருந்துச்சு. முதல் ஃப்ரெண்ட் 6 மாதம் உட்காந்து பர்ஃபெக்டான பிஸ்னஸ் பிளான் போட்டான், எல்லாத்தையும் யோசித்தான். 2வது ஃப்ரெண்ட் 2 வாரத்தில் ஒரு ஐடியாவோட ஒரு சிம்பிள் வெர்ஷனை லான்ச் பண்ணான். கஸ்டமர் கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்கி அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்ற ஆரம்பித்தான். 6 மாதம் கழிச்சு முதல் நண்பன் அவனோட பர்ஃபெக்ட் பிளானோட வெளியே வந்தப்போ 2வது ஃப்ரெண்ட் மார்க்கெட்டில் பாதி இடத்த பிடிச்சிருந்தான். இந்த பாயிண்ட் இஸ், ஹெசிடேஷன் கில்ஸ் மொமெண்டம். தயக்கம் உங்கள் வேகத்தை கொல்லும். யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, ஒரு சின்ன அடி எடுத்து வைங்க. டன் இஸ் பெட்டர் தென் த பர்ஃபெக்ட். ஹேபிட் நம்பர் 7, பில்ட் மென்டல் டஃப்னஸ். ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் உண்மையான ரேஸ் முதல் 30 கிலோமீட்டரில் இல்லை, கடைசி 12 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்போ தான் உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் நிறுத்துன்னு கெஞ்சும் உங்ககிட்ட. உங்கள் மனசு முடியாதுன்னு அழறும். அந்த நேரத்தில் எல்லா வலியும் சோர்வையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம்தான் உங்களை நீங்களே உந்தி தள்ளி, உங்களை நீங்களே உந்தி தள்ளுற சக்திக்கு பேர் தான் மென்டல் டஃப்னஸ், மன உறுதி. அந்த சக்தி சௌகரியமாக சோஃபாவில் உட்காந்துருந்தா வராது. நீங்கள் வேணும்னே கஷ்டமான விஷயங்களை செய்யும்போது தான் வரும். காலையில் குளிக்கும்போது நல்ல குளிரில் சில்லுன்னு குளிங்க. இல்லை காலையில் நல்லா குளிரும் போது காலையில் எந்திரிச்சு ஓடுறது, உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சிட்ருக்குது, ஒரு சவாலை ஏற்றுக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் உங்கள் மனசுக்கு உறுதியை தரும். இந்த பாயிண்ட் இஸ், கம்ஃபர்ட் இஸ் அன் எனிமி. சௌகரியத்தை தேடாதீங்க, சவால்களை தேடுங்க.
அதுதான் உங்களை அன்பிரேக்கபிளாக மாற்றும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 ஹேபிட்ஸும் உங்களை ஒரே நாளில் மாற்றிடாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்களே அறியாமல் நீங்கள் ஒரு எக்ஸலண்ட்டான நபராக மாறுவீங்க. ரிமெம்பர், எக்ஸலன்ஸ் இஸ் அன் சாய்ஸ் யூ மேக் எவ்ரி சிங்கிள் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.